அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு புதுசாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ். இங்கே நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இந்த document.html பேஜில் 14 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால தான் நான் ஜஸ்ட் டேரெக்டாக ஃபைலில் போய் சேவ் ஆஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இதே பேஜை நான் திருப்பி சேவ் பண்ண போகிறேன், அதாவது வேற ஒரு பேர் போட்டு. ஸோ இதுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா var.html அப்படின்னு கொடுக்குறேன், அதாவது வேரியபிள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். .html சேவ் இட். ஸோ பார்த்தீங்கன்னா var.html அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் ஆகிடுச்சு. அந்த பேஜில் நம்மளுக்கு இந்த ஸ்கிரிப்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இந்த லைன்ஸை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இது வந்து என்னால் டைமை சேவ் பண்ண முடியும். திரும்பி இந்த HTML ஹெட் பாடி இந்த ஸ்கிரிப்ட்லாம் டைப் பண்ணாமலே நான் டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணினேன். அண்ட் இப்போ இங்கே நம்ம வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள்ஸ்னால் என்னென்னா சம் இன்ஃபர்மேஷனை டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் நம்ம வந்து வேரியபிள். ஸோ வேரியபிளே நிறைய டைப் இருக்குது, இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்ஸு, ஸோ இந்த மாதிரி பூல் அந்த மாதிரி. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இன்டீஜர். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நம்ம இப்போ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த வேரியபிளை ஃபஸ்ட்டு அசைன் பண்ணுவோம். அப்புறம் அசைன் பண்ணிவிட்டு அதில் சம் வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு var அப்படின்னு போடுறேன். ஸோ ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் var அப்படின்னு போடுறேன். அண்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு இதுக்கு வந்து நான் வந்து இந்த வேரியபிளுக்கு நான் ஒரு பேர் தரேன். ஸோ அது என்னென்னா my var அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் செமிகாலன் வச்சிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு எம்டி வேரியபிள் அதை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கு இன்னும் நான் வேல்யூ அசைன் பண்ணலை. ஸோ என்ன அதை வேல்யூ அசைன் பண்ணலை அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா, நான் இந்த மை வேரியபிள்ன்ற இந்த வேரியபிளில் எந்த ஒரு வேல்யூவையும் நான் எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணலை. ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ணிக்கிறேன், my var is equal to நான் 10 டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு செமிகாலன் வைக்கிறேன். நான் செமிகாலன் வைக்கிறது மூலியமாக இது வந்து எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த லைனுடைய கடைசி, இந்த லைன் இதோட முடியுது அப்படின்றத நான் தெரிவிக்கிறேன். ஸோ மேலே வந்து நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோடய செகண்ட் லைனில் வந்து அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அந்த வேரியபிளில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ வந்து கொடுக்குறது, அது ஒரு வேல்யூவை அதில் ஸ்டோர் பண்ணுறது. நீங்கள் கேட்கலாம், எம்ஆரில் 10 தான் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண இல்லையா அந்த document.write. ஸோ அதை வந்து நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், document.write அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அண்ட் செமிகாலன் நம்ம இதுக்கு முன்னாடி வச்சது தான். ஸோ இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்கு இல்லையா, நம்ம என்னோட லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்னு போட்டு இந்த டபுள் கோட்ஸ் போட்டு யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு நடுவில் வந்து நான் வந்து வேர்ல்டு அப்படின்னு நான் டைப் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. பட் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டபுள் கோட்ஸ் போட்டேன் இல்லையா, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது வேர்ட்ஸை தான் நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வேர்ட்ஸை வந்து எப்போவுமே நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே தான் போட்டு டிஸ்பிளே பண்ணுவோம். பட் இந்த கேஸில் நம்ம வந்து ஒரு வேல்யூவை 10 வந்து இந்த எம்ஆரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்படி ஒரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 10 நான் டிஸ்பிளே பண்ணணும்னா எம்ஆரை டிஸ்பிளே பண்ணால் போதும். அதாவது இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் நடுவில் my var அப்படின்னு நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ எந்த ஒரு டபுள் கோட்ஸும் சிங்கிள் கோட்ஸும் தேவையில்லை, ஜஸ்ட் var அப்படின்னு மட்டும் போட்டுட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸ் வாங்க. இது என்னுடைய லாஸ்ட் டுட்டோரியல் இருந்தது. இப்போ நம்ம வந்து இது புது பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதாவது var.html. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய டெஸ்க்டாப்பில் ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே var.html ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பேஜுக்குள்ளே தான் நான் இப்போ இந்த கோர்ஸ் எழுதியிருக்கேன். நான் இப்போ இதை வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் 10 வந்திருக்கும். பட் ஆக்சுவலி நான் வந்து document.write பண்ணது எம்வாரை தான் நான் டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு ஆன்சர் வந்து 10 காமிக்குது. ஏன்னா என்னுடைய எம்வாரில் 10ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த எம்வாரில் 10 தான் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றது. ஓகே, என்னுடைய ப்ரௌசர் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ
இதை யூஸ் பண்ணி நம்மளால் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம்.